இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களிலும் கூட நாம் லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனம் 1 15 வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு விதைக்கிறவரும் அதன் விதையை, த சோவர் அண்ட் சீட். இங்கே நாம் பார்க்கும் பொழுது விதைக்கிறவர் யார் என்றால் நம்முடைய தேவன்தான். நாம் விதை என்று சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமம் தான் நமக்கு இன்றைக்கு விதையாக காணப்படுகிறது. முதலாவது பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை எல்லோருக்கும் உண்டு. அவர் தாராளமாக எல்லோருக்கும் அவருடைய விதையை விதைக்கிறவராக இருக்கிறார். அவர் God's word is for everyone. He is generous God. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் எந்த நிலைமையில் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். அங்கே நாம் பார்க்கும் பொழுது நமக்கு 4 நிலைமைகள் உண்டு. மூன்றாவதாக, ஆண்டவருடைய வார்த்தை அது கேட்கிற மாத்திரமல்ல, அதை புரிந்து கொள்கிற மாத்திரமல்ல, அதை கனி கொடுக்கிறதாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். மெய்யாகவே ஆண்டவர் நம்மோடு பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாம் இந்த ஓமையை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தின் நிலைமை எப்படிதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்க போகிறோம். அதன் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எப்படி நாம் மறுமொழி கொடுக்க போகிறோம், அதனுடைய கனிகள் எவ்வளவு அது முக்கியம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இறுதியாக காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடி நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. மெய்யாகவே ஆண்டவர் நம்மோடு பேசுவார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் விதைக்கிறவர். நாங்கள் ஆண்டவரே அந்த விதையை மெய்யாகவே அறிந்து புரிந்து கொண்டு நாங்கள் ஆண்டவரே வெறுமையாய் போகாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் எங்களோடு பேசும், எங்களோடு கிரியை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள் அது ஆண்டவரே கனி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, உம்முடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். ஆண்டவரே, உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.